இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன திமிரு பாரு அவளுக்கு. இறங்கினாலும் சாத்துனாதான் புத்தி வரும் அவளுக்கு. ஏய், உனக்கு அறிவில்ல? நடு ரோட்ல இப்படி போஸ் கொடுத்து நின்னுட்டு இருக்க. ஓ, நீதானா அது? அதானே, உன்னை தவிர வேற யாரும் இவ்வளவு திமிரா நிக்க முடியாதுன்னு நினைச்சேன். நீயே தான் நிக்கிற. நானே தான் மேகல. உன் அழிச்சாண்டியத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ல, அதனாலதான் நானே வந்திருக்கேன். ஹே, நீ எல்லாம் ஒரு ஜுஜுபி. நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. நீ வந்து எனக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறியா? ஏற்கனவே பல தடவை உன்னை ஓட விட்டுருக்கேன், உன்னை ஜெயிலுக்கும் அனுப்பியிருக்கேன். என்ன பார்த்தா ஜுஜுபின்னு சொல்ற? என்னை பார்த்ததுமே உன் கண்ணில் ஒரு பயரேகை தெரியும். அதை நான் பல தடவை பார்த்துருக்கேன். என்கிட்ட பயம் இல்லாத மாதிரி நடிக்காத. பயமா? எனக்கா? அது ஒன்ன பார்த்தா? ஐயோ, அதெல்லாம் இந்த ஜென்மத்துல வாய்ப்பே இல்ல துளசி. வேணா அடுத்த ஜென்மத்துல பார்க்கலாம். உன்னோட இந்த ஜென்மம் சீக்கிரமாவே முடிய போகுது. இனிமே நீ எதையும் பார்க்கணும்னா அடுத்த ஜென்மத்துல தான் பார்க்கணும். இந்த பயம் காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் இந்த மாதிரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாதவ. நீ ஏதோ அம்பலா ஐயாவை பிளாக்மெயில் பண்ணியாமே. அவரோட மானம் கௌரவம் எல்லாத்தையும் மண்ணக்கவ வச்சிருவேன்னு சொன்னியாமா? உன்னால அது முடியுமா? ஓ, அப்படின்னு அந்த பெரிய மனுஷன் உன்கிட்ட வந்து அழுதாரா? அதனாலதான் நீ இவ்வளவு பில்டப்பா கிளம்பி வந்து நின்னுட்டு இருக்க இல்ல? மேகல, நீ உன் வீரத்தை ஆம்பளைங்க கிட்ட காட்டக்கூடாது. ஏன்னா அவங்க உன்னை அடிச்சா அவங்க அசிங்கம் நினைச்சு விலகி போயிடுவாங்க. என்ன மாதிரி பொம்பளைங்க கிட்ட தான் காட்டணும். ஏன்னா நான் அந்த அசிங்கம்லாம் பார்க்க மாட்டேன். என்ன மிரட்டி பாக்குறியா? என் மேல கை வச்சிருவியா? அண்ணா, எத்தனை பேரை மன்னிச்சிருக்கீங்க, என்னென்னமோ தப்பு பண்ண எல்லாரையும் மன்னிச்சிருக்கீங்க. ஒரே ஒரு தப்பு, சின்ன தப்பு பண்ணிட்டா என் பொண்ணு. அவளை நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? பத்மா, என் பொண்ணை கடத்தினது உனக்கு சின்ன தப்பா தெரியுதா? நாங்க ஒண்ணு கடத்தலையே. துளசி எங்களை யாராவது மாலை வாங்கிட்டு போறாங்களான்னு பார்க்க சொன்னா. சேதுதான் மாலை வாங்கிட்டு போனா. தாசோ மேகலையோ வாங்கலையே. சேது தானே வாங்கிட்டு போறான். இத இங்க சொல்லணுமான்னு ஒரு சின்ன குழப்பத்துல இருந்துட்டோம். இது ஒரு தப்பா? அத்த, மேலோட்டமா பார்த்தா இதுல எதுவும் தப்பு இல்லைன்னு தான் தெரியும். ஆனா துளசி உங்ககிட்ட யார் மாலை வாங்கிட்டு போனாலும் சொல்லுங்கன்னு தானே சொன்னாங்க. ரம்யா அந்த சேதுவை போட்டோவே எடுத்திருக்கா, ஆனா சொல்லாம மறைச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம தாஸ் வரலங்கிற விஷயத்த தான் நீங்க சொன்னீங்க. அதனால இப்ப நீங்க தயவு செஞ்சு மாத்தி பேசாதீங்க. இங்க பாரு, ஏதோ ஒண்ணு நடந்து முடிஞ்சு போச்சு. அதையே இப்ப பேசிக்கிட்டு என் பொண்ண மன்னிச்சு உள்ள கூப்பிடுங்களேன். அண்ணா பேசுன. அண்ணா, ஒன்னும் பதில் சொல்லாம இருந்தா எப்படின்ன? ஏதாவது பதில் சொல்லுண்ண. அண்ணே, நீங்களாவது சொல்லுங்க அண்ணி. சிவா, நீயாவது சொல்லு சிவா. அப்பாதான் முடிவு பண்ணணும், நாங்க ஒன்றும் முடிவு பண்றதுக்கு இல்லை. இப்படி யாரும் பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? என் புள்ள யாரோ மாதிரி வெளியே நிக்கிறா. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன ரம்யா, இங்க நிக்கிற? உள்ள போலையா? இனிமே இந்த வீட்ல எல்லாமே நீதானாமே. நீ சொன்னாதான் உள்ள வரணும்னு மாமா சொல்லிட்டாரு. நான் சொல்லணுமா? இதென்ன புதுசா இருக்கு? எங்களுக்கு இதெல்லாம் புதுசாதான் இருக்கு. தலை எழுத்து, வேற என்ன செய்ய முடியும்? நீயே சொல்லிட்டு போமா. என் பொண்ணு வீட்டுக்குள்ள வரலாமா வரக்கூடாதா? முடிவு நீயே சொல்லிட்டு போ. வீட்ல இத்தனை பேர் இருக்கும்போது நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? அண்ணே, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எல்லாரும் சேர்ந்து என்னையும் என் பொண்ணையும் அவமானப்படுத்துறீங்க. நீங்க என்னடானா இவளை கேட்கணுங்கிறீங்க. ஆனா இவ நான் எப்படி முடிவு பண்ண முடியும்னு கேக்குறா. இப்படி ஆளாளுக்கு பந்த மாதிரி எங்களை வச்சு விளையாடுறீங்களா?
நான் என் வாழ்க்கையை எடுத்துட்டு வந்து நிக்கிறதால உங்க எல்லாருக்கும் இலக்காரமா போயிடுச்சானே? பத்மா, இப்ப எதுக்கு தேவையில்லாம வீட்டு வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்க? உனக்கு இந்த வீட்ல என்ன குறை வச்சிருக்கோம் பத்மா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இதோ என் பொண்ணதான் வெளியில நிக்க வச்சிருக்கீங்களே, அது போதாதா? நீங்க இவ சொல்லணும்னு சொல்றீங்க, இவ என்னடானா நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறா. அகதிங்க மாதிரி நானும் என் பொண்ணு இப்ப அனாதையா நிக்கிறோம். இந்த வீட்டுக்காக எவ்வளவு உழைச்சிருக்கோம். இதுதான் நீங்க எங்களுக்கு பண்ற மரியாதையா? ஆமா, அவங்க என்ன இந்த வீட்டுக்காக உழைச்சாங்க? அத்தை சந்தடி சாக்குல 4 வார்த்தை சேர்த்தள்ளி போடுறாங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. காவேரி, ரம்யா உள்ள வரணும்னு சொல்றா. நீ அவளை மன்னிச்சா அவ உள்ள வரட்டும். நீ என்னமா சொல்ற? துளசியும் அதான் சொல்ற. கவிரி, எங்க நிலைமைய பாத்தியா? நான் உன்னோட அத்தை, அவ உன்னோட அத்தை பொண்ணு. ஆனா இன்னைக்கு அனாதைகளை போல வெளியில நிக்கிறோம். நீயே நல்ல முடிவா சொல்லுமா. அத்தை, அத்தை பொண்ணு, அக்கா, மாமா, அண்ணி எல்லாரும் எங்களை சுத்தி இருக்கீங்க. அதனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு தான் நாங்க எல்லாரும் இத்தனை நாளா நம்பிட்டு இருந்தோம். ஆனா உங்க எல்லாரோட உதவியோட தான் ஒருத்த என்ன கடத்திட்டு போனான்னு நினைக்கிறப்போ மனசு ரொம்ப வலிக்குது. எங்க அப்பாவோ அம்மாவோ நாங்களோ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. எல்லாருக்கும் உதவியா மட்டும்தான் இருந்திருக்கோம். ஆனா அது ஏன் எங்களுக்கு கைமாறா வந்து சேரலன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் கொடுக்கற அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? எனக்கு நடந்தத இப்ப நினைச்சா கூட என் மனசு அப்படி வலிக்குது. ஏன் செத்து போயிடலான்னு கூட தோணுது. ஆனாலும் இந்த சமயத்துல நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. எனக்கு நடந்த கஷ்டம் என்னோடயே போகட்டும். இப்போ நாங்க உங்களை மன்னிக்கலன்னா இது வரைக்கும் நாங்க உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். தயவு செஞ்சு இனிமேலாவது இந்த குடும்பத்துக்கு எதுவும் கெட்டது பண்ணாதீங்க. ரம்யா, நீ உள்ள வா. உங்களை எல்லாம் நான் நல்லா வளர்த்துருக்கணும் இல்லையா? என் பொண்ணை நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன். இனிமேலாவது இந்த குடும்பத்துக்கு கொஞ்சமாவது விசுவாசமா இருங்க.